الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கூறுங்கள் الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அல்லாஹ்வின் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபிந்துள்ளார்கள், யார் ஒரு நாளில் என் மீது 1000 தடவைகள் ஸலவாத் கூறுகிறாரோ அவர் சுவர்க்கத்தில் தான் இருக்கும் இடத்தை இந்த உலகத்திலே காணும் வரை மரணிக்க மாட்டார். அப்படி என்றால் உலகத்திலிருந்து வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் சுவர்க்கத்தில் தான் எந்த இடத்தில் இருப்பேன் என்பதை அவர் கண்டு வருவார். சுப்ஹானல்லாஹ். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக வெள்ளிக்கிழமையுடைய ஜும்ஆவுடைய நாட்கள்ல ஸலவாத் ஓதுவதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. எனவே முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நஸீபாக்கி அருள்வானாக. ஸல்லூ அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து வ ஸலாமன் அலைக யா சய்யதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். ஹஜ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிரபல்யமான ஒரு சஹாபி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக 10 நபர்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறிய அந்த தோழர்களில் ஒரு தோழர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிகவும் வீரராகவும் இருந்தார்கள். மேலும் ஈமானிலும் அதிகமாக உறுதி வைத்தவராக இருந்தார்கள். தக்வாவுடையவர்கள், இறையச்சமுடைய ஒரு சஹாபி. ஒரு நாள் ஹஜ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மிருகங்களை பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மகன் உமர் பின் சாத் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஓடி வராங்க. ஓடி வந்து, தந்தை அவர்களே, நீங்க இங்க ஒட்டகத்தையும் ஆடுகளையும் மேய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அங்கு ஹிலாஃபத்துடைய விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறியவுடன் ஹஜ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுடைய நெஞ்சிலே கையை வைத்து கூறினார்கள், உஸ்குத், மௌனமாக இருங்க, நீங்க மௌனமாக இருங்கள் என்பதாக தன்னுடைய மகனை பார்த்து கூறிவிட்டு பின்பு ஒரு ஹதீஸ் ஷரீஃபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் இருந்து நான் கேட்டுள்ளேன் என்று கூறி அந்த ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபிந்துள்ளதாக, இன்னல்லாஹ யுஹிப்புல் ஆபிதத் தகியல் கனியல் ஹஃபிய அவ் கமா क़ால அலைஹி ஸலாத்து வஸலாம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தக்வாவுடைய கனி, உலகத்தினுடைய சொத்து செல்வங்களில் இருந்து பேராசை கொள்ளாமல் வாழக்கூடிய, தேவையற்று வாழக்கூடிய, மேலும் உலகத்திலே மறைந்து வாழக்கூடிய அடியார்களை அல்லாஹ் முஹப்பத் வைக்கின்றான். இந்த ஹதீஸை தன்னுடைய மகனுக்கு கூறி காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை தன்னுடைய மகனுக்கு குறிப்பிட்டதன் பின்னால் இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையும் அவ்வாறு தான் இருந்தது. துனியாவின் மீது பற்றற்று வாழ்ந்தார்கள். துனியாவுடைய முஹப்பத் உள்ளத்திலே இருக்கவில்லை. மாறாக ஆகிரத்துடைய முஹப்பத்தை உள்ளத்திலே முழுமையான முறையில் உள்ளடக்கி வாழ்ந்த ஒரு தோழர்கள் தான் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இந்த ஹதீஸில் இருந்து விளக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ் 3 வகையான மனிதர்களை முஹப்பத் வைக்கின்றார். அதில் எப்படிப்பட்ட மனிதர்? முத்தகி, தக்வாவுடைய மனிதர். இரண்டாவது கனி, இந்த உலகத்தினுடைய சொத்து செல்வங்களில் இருந்து பராமுகமாக பேராசை கொள்ளாமல் வாழக்கூடிய மனிதன்.
மூன்றாவது அல் ஹஃபி, உலகத்திலே மறைந்து வாழக்கூடிய மனிதர். இந்த மூன்று வகையான கூட்டத்தையும் பற்றி பார்ப்பதற்கு முன்னால ஒரு விடயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அடியான் ரப்பை முஹப்பத் வைப்பது ஒரு விடயம். ஏன்? என்னுடைய ரப்பு அல்லாஹ், எனக்கு ரிஸ்க் வழங்கக்கூடிய ரஸாக் ராசிக் அல்லாஹ், நான் அல்லாஹ்வை முஹப்பத் வைக்கின்றேன். எனக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய நியாமத்துக்களை வழங்கக்கூடியவன் அல்லாஹ், அவனை நான் முஹப்பத் வைக்கின்றேன். இப்படி எனக்கு எதிரெல்லாம் இந்த உலகத்திலே வழங்கப்பட்டுள்ளதோ, என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவனை நான் முஹப்பத் வைக்கின்றேன். ஒரு அடியான் ரப்பை முஹப்பத் வைப்பது இது கட்டாயம் வைக்கணும், கட்டாயம் வைக்கணும். என்னோட ரப்பு அல்லாஹ், இது ஒரு சாதாரண விடயம். ஆனால் அல்லாஹ் ஒரு அடியானை முஹப்பத் வைப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஞாபகம். நாங்க ரப்ப முஹப்பத் வைக்கிறது கட்டாயம் வைக்கணும், கட்டாயம் நாங்க முஹப்பத் வைக்கணும். இது அந்த ரப்பு அடியானை முஹப்பத் வைத்தால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அந்த அடியானுக்கு. இதைத்தான் நாம் இந்த ஹதீஸில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் யாரை முஹப்பத் வைக்கின்றான்? தக்வா உடையவர்கள், கனி என்று சொல்லக்கூடிய கூட்டம், உலகத்திலே மனிதர்களை விட்டு மறைந்து வாழக்கூடிய மனிதர்கள். இவர்களை அல்லாஹ் முஹப்பத் வைக்கின்றான் என்றால் எந்த அளவு இவர்கள் மகத்துவமிக்கவர்கள், சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸுல் குதுஸி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், மா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், அடியான் நஃபில்கள் மூலமாக என்னுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்கின்றான். ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை முஹப்பத் வைக்கும் வரை. நஃபிலான மேலதிகமான அமல்கள் மூலமாக அடியான் என்னை நெருங்குகின்றான். எதுவரை? ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை முஹப்பத் வைக்கும் வரை. அப்படி முஹப்பத் வைத்து விட்டால் நீண்ட ஹதீஸ், ஃபஇதா அஹ்பபது, நான் அந்த அடியானை முஹப்பத் வைத்தால் குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அந்த அடியான் கேட்கக்கூடிய கேள்வியாக நான் மாறிவிடுகின்றேன். வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அந்த அடியான் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் மாறிவிடுகின்றேன். வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கக்கூடிய கையாக நான் மாறிவிடுகின்றேன். வ யதஹு அல்லதி வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கக்கூடிய காலாக நான் மாறிவிடுகின்றேன். யார்? நஃபிலான அமல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய குர்பை, நெருக்கத்தை பெற்ற மனிதன் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற்றுக் கொள்வானே. ஆனால் அல்லாஹ் தஆலா இப்படி ஹதீஸுல் குதுஸில நீண்ட ஹதீஸில குறிப்பிடுகிறார். இப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவன் பார்க்கக்கூடிய பார்வை அவனுடைய பார்வை தான், ஆனால் ரப்புடைய நூலிலே வழங்கப்பட்டு விடுகிறது. அவன் கேட்கக்கூடிய கேள்வி காது அவனுடைய காது தான், ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு சக்தியை அல்லாஹ் அவனுக்கு வழங்கி விடுகின்றான். இதுதான் நெருக்கத்தின் மூலமாக அடியான் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற்றுக் கொள்வது. இப்ப எனக்கு தெரியும், ஹஜ்ரத் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிரபல்யமான ஒரு சம்பவம். அஹ்ஸனுல் கஸஸ், குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு, அழகான வரலாறு என்பதால் குறிப்பிடுகிறார். நீண்ட வரலாறை கூற முடியாது, நேரம் போதாது. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து வாழக்கூடிய நேரத்துல அழுது கண்ணுடைய பார்வை கொஞ்சம் மங்கி விடுகின்றது. பல காலங்கள் வாழ்கின்றார்கள். கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் அவர்களுடைய கமீஸ், அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு வாப்பாக்கிட்டார். அந்த சட்டை இருக்கக்கூடிய தூரம் வெகு தூரம். அந்த சட்டை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவதற்கு முன்னாலே என்ன சொல்றாங்க? இன்னி லஅஜிது ரீஹ யூசுப். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னி லஅஜிது ரீஹ யூசுப். சகோதரர்கள் சட்டை எடுத்துக்கொண்டு வர்றாங்க. வருவதற்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யூசுஃபுடைய வாசல் எனக்கு விளங்குது, நான் அதை ஃபீல் பண்றேன். இதுதான் அல்லாஹ்வுடைய குர்பை பெற்றவர்கள், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர், அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். பார்ப்பது கேட்பது அனைத்தையும் அவர்களுடைய ஒரு பால், ஆனால் அல்லாஹ் அதுல அலாதியான ஒரு சக்தியை அல்லாஹ் வழங்குகின்றான். அவர்கள் உணர்கின்றார்கள், யூசுஃபுடைய சட்டையுடைய வாசத்தை உணர்கின்றார்கள் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல இதுவும் குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு. சூரத்துல் நம்ல் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். 3 மைல்களுக்கு தூரமாக இருந்து பேசக்கூடிய எறும்பின் சத்தத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. 3 மைல்களுக்கு அப்பால்
ஒரு எறும்பு பேசுகிறது, சுலைமானும் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய கூட்டமும் வாராங்க. ஏழைய எறும்புகளை பார்த்து சொல்றது, நீங்க எல்லாம் உங்களோட பொருட்களை வைத்து ஒழிஞ்சுக்கோங்க, அவங்களோட காலுக்கு மிரிப்பற்றாங்க. இதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டு அந்த எறும்பினுடைய சத்தத்தை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புன்முறுவல் போட்டாங்க. அப்படின்னா என்னது? அங்கு பேசக்கூடிய எறும்பினுடைய சத்தம் இவர்களுக்கு கேட்கின்றது என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று அதன் மூலம் கிடைத்த பவர் முஅஜிஸா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கினான். இதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலத்துல வாழ்ந்த அல்லாஹ்வுடைய இறைநேசர் ஆசிப் பின் பர்கியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்கோ இருக்கக்கூடிய பல்கீஸ் அம்மையாருடைய சிம்மாசனத்தை கண்மூடி திறப்பதற்குள் கொண்டு வந்தார்கள். இது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த நியாமத், கராமத். இது வெறும் நெருக்கத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய தொடர்பின் மூலமாக, அல்லாஹ்வுடைய பொறுப்பை பெற்று அல்லாஹ் மஹப்பத் வைத்த மனிதர்கள். எனவே இப்படி நீண்ட விடயங்களை கூறிக்கொண்டே போகலாம். எனவே அந்த சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது. அப்ப ஒன்று அடியார்கள் ஆகிய நாம் ரப்பை மஹப்பத் வைக்கிறது. சாதாரண ஒரு விடயம். சாதாரண விடயம் என்றால் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய விடயம். என்ன படைச்ச ரப்புல் ஆலமீன் நான் மஹப்பத் வைக்கின்றேன். ஆனால் ரப்பு சில மனிதர்களை மஹப்பத் வைக்கின்றான் என்றால் அந்த கூட்டத்திலே நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். ரப்பு யாரை மஹப்பத் வைக்கின்றான்? தக்வா உடையவர்களை, மனிதர்களிலே மறைந்து வாழக்கூடியவர்களை, கனி என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய ஆசா பாசங்களில் இருந்து தேவையற்று வாழக்கூடியவர்களை, இந்த அடியார்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்றால் நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த கூட்டத்திலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது யார்? தக்வா உடையவர்கள். அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி குர்ஆன்ல பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். தக்வா உடையவர்கள் என்றால் யார்? ஒன்று குர்ஆன் என்ன சொல்றான்? ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா தக்வா உடையவர்களை மஹப்பத் வைக்கின்றான். ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா தக்வாவை பற்றி கூறும்போது, அல் குர்ஆனை பற்றி குறிப்பிடும் போது ஹுதல் லில் முத்தகீன், இந்த அல் குர்ஆன் தக்வா உடையவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்குகிறது, நேர் வழி காட்டுகிறது. இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் ஹுதல் லின் நாஸ், இந்த அல் குர்ஆன், இந்த வேதம் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுகிறது. அப்போ ஒரு ஆயத்துல தக்வா உடையவர்களுக்கு நேர் வழி காட்டுகிறது, இன்னும் ஒரு ஆயத்துல மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுகிறது. இந்த இரண்டு ஆயத்தையும் சேர்த்து உலமாக்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விடயம் என்ன? ஒன்று மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது அல் குர்ஆன், இன்னும் ஒன்று தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அல் குர்ஆன். அப்படி என்றால் மனிதன் என்ற கேட்டகரியில தக்வா உள்ளவர்கள் தான் இருக்க முடியும். மனிதர்களுக்கு அல் குர்ஆன் நேர்வழி காட்டுகிறது, தக்வா உடையவர்களுக்கு காட்டுகின்றது என்றால் தக்வா உடைய மனிதர்கள், அப்படி என்றால் மனிதர்கள் என்றாலே தக்வா உடையவர்கள் தான். நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே மனிதர்களே தக்வா உடையவர்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதர்கள், இறையச்சம் உடையவர்கள். இறையச்சத்தினுடைய பல படித்தரங்கள் இருக்கின்றது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல படித்தரங்களை, கேட்டகரிஸ் சொல்லி காட்டுறாங்க. அதுல ஆக குறைந்த கேட்டகரி என்னது? ஒரு மனிதன் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விட்டால் அவன் தக்வா உடையவன். தக்வாவுடைய கடைசி படித்தரத்திலே இருந்தாலும் அவன் தக்வா உடைய மனிதன். தக்வா இல்லாத மனிதன் யார்? கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவாமல் வாழக்கூடியவன் தக்வா இல்லாதவன், முஸ்லிம் அல்லாதவன். அவன் கலிமா சொல்லவில்லை, ஈமான் கொள்ளவில்லை, தக்வா இல்லாமல் வாழக்கூடியவன். எனவே நாம் தக்வாவினுடைய படித்தரங்களில் உயர்ந்த படித்தரங்களை நாங்கள் அடைந்து கொண்டே செல்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் தக்வா என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம். ஒரு மனிதன் தொழுகின்றான். ஏன் தொழுகின்றோம்? அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால். அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான், நாம் நிறைவேற்றுகின்றோம். ஏன் நோன்பு நோக்கின்றோம் ரமலானிலே? அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால். நோன்பை ஏன் அல்லாஹ் கடமையாக்கினான்? தக்வாவை ஏற்படுத்துவதற்காக. ஏன் ஜகாத் கொடுக்கின்றோம்? கொடுக்காமல் இருக்கலாம். ஏன் கொடுக்கின்றோம்? தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சம் உள்ளத்திலே இருக்கிறது. அந்த பயம் நாம் கொடுக்க வேண்டும், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான், நிறைவேற்ற வேண்டும் என்ற பயம் தக்வா உள்ளத்திலே ஏற்படுகிறது. ஹஜ்ஜை வசதி உள்ளவர்கள் நிறைவேற்றுகிறார்கள், காரணம் நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். ஏன்? தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்திலே இருக்கிறது. இப்படி நாம் எதை செய்வதாக இருந்தாலும் அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இறையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அன்றாடம் செயல்படக்கூடிய, அன்றாடம் இருக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் இன்னல் ஆகிபத லில் முத்தகீன்,
நாளை மறுமை என்பது, முடிவு என்பது, நாளை மனிதன் நிம்மதியாக வாழ்வது இருக்கிறதே, அது யாருக்கு? தக்வா உடையவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அதை வழங்கி இருக்கின்றான். எனவே நாம் முயற்சி செய்து இந்த கூட்டத்திலே முதலாவது இருக்கக்கூடிய இந்த தக்வா இருக்கின்றதே, இந்த தக்வாவினுடைய பரிபூரணத்தை விளங்கி தக்வாவோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் முஹம்மது கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தக்வாவினுடைய சில பிரயோஜனங்களை குறிப்பிடுகிறார்கள். தக்வா உடையவர்கள் இருக்கிறார்களே, இந்த தக்வா உடையவர்களை அல்லாஹ் தஆலா புகழ்கின்றான். மேலும் தக்வா உடையவர்கள் அல்லாஹ்விடத்துல மிகவும் விசேஷமான நெருக்கத்தை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய விசேஷமான உதவிகள் தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். மறைமுகமான உதவிகளை அல்லாஹ் வழங்கி வருகின்றான். அதே போன்று தக்வா உடையவர்களுடைய தக்வாவின் பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா அவருடைய ஹலாலான ரிஸ்க்ல பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நீண்ட ஒரு விடயத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று தக்வாவுடைய பரக்கத்தின் காரணத்தினால் அமல்கள் அல்லாஹ் தஆலா சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகின்றான். அமல்கள்ல சீர்திருத்தம். இன்றைக்கு செஞ்சது தவறு நாளைக்கு அமல் ஏற்படாது. தக்வா இறையச்சத்தோடு நான் பயபக்தியோடு வாழ வேண்டும். தொழுகைக்காக தக்பீர் கட்டினால் உலக சிந்தனைகள், நாளைக்கு நான் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தக்வாவோடு கொள்ள வேண்டும் என்று அந்த தக்வா மனிதனுடைய அமல்களை சீர்திருத்தக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. அதே போன்று தக்வாவுடைய பரக்கத்தின் காரணத்தினால் மனிதனை பாவத்திலிருந்து அந்த தக்வா பாதுகாக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கின்றான். மேலும் கூறினார்கள், தக்வாவுடைய பரக்கத்தின் காரணத்தினால் நன்மைகளை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். தக்வாவுடைய பரக்கத்தினால் நன்மைகள் கபூல் செய்யப்படுகிறது. மேலும் தக்வா இருக்கின்றதே, இந்த தக்வாவுடைய காரணத்தினால் மனிதர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைந்து விடுகிறார்கள். எனவே தக்வாவுடைய மனிதர்களில் நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். தக்வான என்ன? தக்வா என்றால் என்ன? 3 விஷயம் இருக்குது. முதலாவது தான் பார்க்கிறோம். 3 கூட்டத்துல முதலாவது கூட்டத்தை தான் பார்க்கிறோம். இதையும் சொல்லிடுவோம். தக்வானா என்ன? ஒரு தடவை இரண்டாவது கலீஃபா அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ஆஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேக்குறாங்க, காபே தக்வா என்றால் என்ன? அப்போ ஹஜ்ரத் காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்க எப்பயாவது பாதையிலே செல்லக்கூடிய நேரத்துல, எங்கேயாவது போகக்கூடிய நேரத்துல முட்கள் நிறைந்த மரங்கள் இருக்கக்கூடிய, செடிகள் இருக்கக்கூடிய அந்த பாதையில போயிருக்கிறீங்களா? மரத்துல சில செடிகள்ல முள்ளிக்கும் தானே, அந்த ரோட்டால நீங்க போயிருக்கிறீங்களா? உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஆம் போயிருக்கிறேன். காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, உமர் அமீருல் முஃமினீன் அவர்களே, அந்த பாதையில் முட்கள் நிறைந்த மரம் செடிகள் இருக்கக்கூடிய பாதையில் எவ்வாறு நீங்க போயிருக்கிறீங்க? எப்படி போனீங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நான் அந்த முட்கள் இருக்கக்கூடிய செடிகளில் இருந்து என்னையும் என்னுடைய ஆடையையும் பாதுகாப்பதற்காக வேண்டி எங்க உறுப்புகளையும் கொஞ்சம் சுருங்கி கொண்டு நான் அதால போவேன். காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ذلك தக்வா, அதுதான் தக்வா. அப்படின்னா உதாரணம் காட்டுகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டு விட்டோம், உலகத்திலே நாம் மனிதனாக வந்து விட்டோம், பிறந்து விட்டோம், அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தை விட்டோம், இந்த உலகம் இருக்கிறதே அந்த பாதை போன்றது. அந்த முட்கள் நிறைந்த செடிகள் மரங்கள் இருக்கக்கூடிய பாதையை போன்றுதான் உலக வாழ்க்கை. இந்த பாதையினால் போய் நாம் சுவர்க்கத்தை அடைய இருக்கின்றோம். அப்படி சுவர்க்கத்தை அடைவதாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையில் முட்கள் நிறைந்திருக்கிறது, பல பாவங்கள் நிறைந்திருக்கிறது. மனிதன் இந்த பாவங்களை விட்டும் தவிர்த்து அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய அமல்களை செய்து எப்படி அந்த முட்களிலிருந்து தப்புவதற்காக மனிதன் ஆடைகளை சுருங்கி செல்கின்றானோ, அதே போன்று உள்ளத்தை பக்குவப்படுத்தி இந்த உலகத்திலே நடப்பானேயானால் அவனுடைய ஆகிரத், அவனுடைய சுவர்க்கம் அவனுக்கு நசீபாக்கப்படும். இதுதான் தக்வாவுடைய உதாரணமாக காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகான முறையில் குறிப்பிடுகிறார்கள். ஒரு பக்கம் ஷைத்தான் இருக்கின்றான், மறுபக்கம் இபாதத் இருக்கின்றது, ஒரு பக்கம் முகஸ்துதி, ஒரு பக்கம் பெருமை, ஒரு பக்கம் செய்யக்கூடிய அமல்களை மக்களுக்கு காண்பித்து திரிவது, இவை அனைத்தையும் விட்டு தன்னை பாதுகாத்து உலகத்தை கழிப்பது தான் தக்வா. எனவே சகோதரர்களை, பெரியார்களே, முயற்சி செய்து நாம் தக்வாவுடைய கூட்டத்திலே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். சதாவும் இப்படியே வாழ்வது கிடையாது. வாரம் தொழுலம் போறோம். சில மனிதர்களுக்கு 5 நேரம் தொழக்கூடிய பாக்கியமும் கிடையாது. சில மனிதர்களுக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பாக்கியமும் கிடைப்பதில்லை.
பள்ளிவாசலுக்கு வருவது, பள்ளிவாசல் அமர்வது, இருப்பது, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடங்களிலே வீடு எடுத்து சில மனிதர்கள் 5 நேர தொழுகையை கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சில துப்பாக்கியசாலிகள் பள்ளி பக்கத்தில் இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வருவது கிடையாது. பள்ளிக்கு வாழ்றதுக்கு இது என்னோட முயற்சி கிடையாது. அல்லாஹ்ட தௌஃபீக் இருக்கணும் வாழ்றதுக்கு. அல்லாஹ் நாடு இருக்கணும், நான் அல்லாஹ்ட பைத்துல்லாஹ் வந்து உட்கார்றதுக்கு. அல்லாஹ்ட நாட்டம் இருக்கணும், நான் அவன் வீட்டுல இருக்கிறதுக்கு. அல்லாஹ்ட நாட்டம் இல்லாம செய்ய முடியாது. எனவே தக்வா நாளுக்கு நாள் நம்முடைய கல்வில, நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர நம்மை பின்னோக்கி செல்லக்கூடாது. எனவே அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த மனிதர்களில் முதலாவது கூட்டம் தக்வா உடையவர்கள். இரண்டாவது யாரு? கினா. கினா என்பது செல்வந்தனுக்கு சொல்வார்கள். இந்த சிஃபத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சிஃபத். தேவையற்றவன் செல்வந்தன் என்றால் தேவையற்றவன். ஆனால் இந்த இடத்திலே கினா என்பது என்ன? உலகத்தினுடைய ஆசா பாசங்களை விட்டும் தேவையற்று வாழக்கூடிய மனிதனை ரப்பு முஹப்பத் வைக்கின்றான். உலகத்தினுடைய ஆசா பாசங்களை விட்டும் தேவையற்று வாழக்கூடிய மனிதனை அல்லாஹ் முஹப்பத் வைக்கின்றான். ஏனென்றால் ரினா என்று ரனி, ரினா இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல்லாஹ் தான் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள். வல்லாஹுல் கனி அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். அல்லாஹ் தான் தேவையற்றவன், புகழுக்கு தகுதியானவன். அல்லாஹ் தான் தேவையற்றவன், புகழுக்கும் தகுதியானவன். எனவே இந்த இடத்துல நாம இந்த கனி என்பது, ரினா என்பது உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலக சொத்துக்கள், செல்வங்கள் மீது முஹப்பத் இல்லாமல் இவைகளை துறந்து வாழ்வது தான் கினா என்று உலமாக்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, இப்படி நாங்கள் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல உலகத்தினுடைய தேவையும் இருக்கிறது மனிதனுக்கு. அந்த தேவையை ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் இது மாத்திரமே என்று நாங்கள் மூழ்கி வாழக்கூடாது. அதில் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹவாரியன்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்த கூட்டத்திற்கு ஹவாரியன்கள் என்று சொல்லுவாங்க. அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ரூஹுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நாம ரோட்ல நடக்கிற மாதிரி நபியே நீங்க தண்ணீர நடக்கிறீங்க. நாம ரோட்ல நடக்கிற மாதிரி நீங்க தண்ணீர நடக்கிறீங்க. நாம தண்ணீர் நடக்கணுமா? நடக்க போனா தாண்டு போயிடுவோம். ஆனா நாம ரோட்ல நடக்கிறோம், எப்படி சாதாரணமா நடக்கிறோமோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நபியை நீங்க தண்ணீரில் நடக்கின்றீர்கள். அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து கேட்கிறாங்க, திர்ஹம் தீனார் உங்கள்கிட்ட என்ன அந்தஸ்தை வகிக்கிறது? திர்ஹமோ தீனாரோ உங்களிடம் என்ன அந்தஸ்தை வகிக்கிறது? அப்ப அவருடைய கூட்டத்தை சார்ந்த ஹவாரியன்கள் கூறுகிறார்கள், திர்ஹம் தீனார் என்பது எங்கள்கிட்ட சரியான பெருமதி, பெருமதியுடையது, காசு பணம் பெருமதி உடையது தானே. அப்ப இந்த கூட்டத்தினர்கள் சொல்றாங்க, அவருடைய தோழர்கள், எங்களுக்கு திர்ஹம் தீனாரா இருந்தால் இது மிகவும் பிரயோஜனமானது, எங்களுக்கு சரியான அதுல அந்தஸ்து இருக்குது எங்கள்கிட்ட, நாங்க அதுக்கு அந்தஸ்து வச்சுக்கிறோம். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறினார்கள், என்னிடம் இந்த திர்ஹம் தீனாருடைய பெருமதி எவ்வாறு என்றால், ஒரு ரோட்ல மண்ணை குமிச்சு வச்சா மண் குமியலும் தானே, மண்ணை குமித்து வைத்தால் எவ்வாறு இருக்குமோ அந்த மண் குமியலும் திர்ஹம் தீனாரும் எனக்கு ரெண்டுமே சமம் தான், ரெண்டுமே எனக்கு சமமானது. அப்படி என்றால் உலகத்தினுடைய பொருட்களின் மீது மோகம் கொள்ளாதவர்கள் அல்லாஹ்வுடைய நபிமார்கள், உண்மையிலே அவர்கள் சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். இவர்கள் உலகத்தினுடைய சொத்துக்களாய் இருந்தாலும் அவர்களுக்கு தேவைக்கேற்ற கிடைக்கும் போது பயன்படுத்துவார்களே தவிர இது மாத்திரமே என்று அதில் மூழ்க மாட்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கூறுகிறார். இப்படி வாழக்கூடியவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா முஹப்பத் வைக்கின்றான். ஏனென்றால் உலக சொத்துக்கு தானே, இன்றைக்கு வியாபாரம் இருக்குது, நாளைக்கு இல்லாம போகும். இன்றைக்கு சொத்து இருக்குது, நாளைக்கு பகலோட்காரன் ஆகும். ஒரு காத்து, ஒரு தண்ணி, ஒரு மழை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். பார்க்கின்றோம் அல்லவா? உலக சொத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்க முடியாது, நாம் அதன் மீது நம்பிக்கை வைக்க முடியாது. நம்பிக்கை என்பது அல்லாஹ்வின் மீது மாத்திரம் வைக்கக்கூடியதுதான். இதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத் தருகிறது. உலகத்தினுடைய சொத்து செல்வங்கள் தேவையான அளவு நமக்கு கிடைக்க பெறும் போது நாங்கள் இதுதான் அனைத்தும் என்று நினைக்க கூடாது, நினைக்காமல் வாழ்வதுதான் உலகத்தினுடைய சொத்து செல்வங்கள் இருந்து தேவையற்றதாக நாங்கள் வாழ்வது. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் போதுமானவன். கவலை வருகிறதா, துன்பம் வருகிறதா, அல்லாஹ் போதுமானவன். வியாபாரம் அப்படியே படுத்து விட்டதா, அல்லாஹ் போதுமானவன். வியாபாரம் நஷ்டத்தை வழங்கி விட்டதா, அல்லாஹ் போதுமானவன். சாப்பாடு வீட்டுல எதுவுமே இல்லை, குழந்தைகள் பசியோடு இருக்கின்றார்கள், அல்லாஹ் போதுமானவன். அன்பின் சகோதரர்களை, பெரியார்களை, இந்த எண்ணம் நம்முடைய கல்விலே உருவாக வேண்டும்.
இதுதான் இப்படியான கூட்டத்தை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், விரும்புகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுல மூன்றாவது கூட்டம் என்னவென்றால் ஹிஃபா என்று சொல்லக்கூடிய ஆரம்பத்தில் கூறிய பிரகாரம் மக்களுக்கு மத்தியிலே மறைந்து வாழக்கூடிய மனிதர்கள். மூணு கூட்டத்தை அல்லாஹ் முஹப்பத் வைக்கிறான். தக்வா உடையவர்கள், வினா என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய ஆசைகள் மீது பற்றற்று வாழக்கூடிய மனிதர்கள். மூன்றாவது கூட்டம் மனிதர்களுக்கு மத்தியிலே மறைந்து வாழக்கூடிய மனிதர்கள், சீதேவிகள். நிறைய விளக்கங்கள் இருக்குது. மறைந்து வாழக்கூடியவர்கள் என்றால் உலகத்தினுடைய பெருமை, பாராட்டு, புகழ் அவர்களுக்கு தேவை கிடையாது. எதை செய்தாலும் மறைவாக செய்ய விட்டு விடுவார்கள். அமல் செய்தாலும் மறைவாக அமல் செய்வார்கள். மனிதர்களுக்கு முன்னால் பெருமைக்காக, முகஸ்துதிக்காக எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்கள் தான் இந்த கூட்டம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் ஷரீஃப் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எவ்வாறு என்றால், பாருங்க, உலகத்துல மறைவாக ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் அந்த மனிதனுடைய முஹப்பத்தை அல்லாஹ் மஹ்லூக் படைப்புடைய கல்பனை எவ்வாறு போடுகின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை முஹப்பத் வைத்தால், அல்லாஹ் ஒரு அடியானை முஹப்பத் வைத்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றான். ஜிப்ரீலே, இவாங்க, நான் இந்த அடியானை முஹப்பத் வைக்கிறேன், நீங்களும் முஹப்பத் வைங்க. சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அடியானை முஹப்பத் வைக்கின்றார்கள். அதன் பின்னால சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஏழு வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு கட்டளையிடப்படுகிறது. அல்லாஹ் இந்த அடியானை முஹப்பத் வைக்கின்றான். ஜிப்ரீல் அமீன் இந்த அடியானை முஹப்பத் வைக்கிறார்கள். மலக்குகளே, நீங்களும் இந்த அடியானை முஹப்பத் வையுங்கள். எல்லா மலக்குகளும் அந்த மனிதனை முஹப்பத் வைக்கின்றார்கள். இதே ஹதீஸ் திர்மிதி ஷரீஃப்ல வரக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு வார்த்தையோடு வருகிறது. எவ்வாறு என்றால், அல்லாஹ் முஹப்பத் வைத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹப்பத் வைத்து, அதன் பின்னால் ஏனைய மலக்குகள் முஹப்பத் வைத்து, அதன் பின்னால் உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய கல்புல அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய முஹப்பத்தை போட்டு விடுகின்றான். பின்பு மனிதர்கள் முஹப்பத் வைக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த மூன்றாவது கேட்டகரி என்ன? மனிதனை விட்டும் மனிதர்களுக்கு முன்னால் இல்லாமல் தனித்து வாழ்வது, மறைந்து வாழ்வது. அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் வாழ்ந்தார்கள். நிறைய உதாரணங்கள் இருக்குது. இந்த இறைநேசர்கள் மறைந்து வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் முஹப்பத் வைக்கின்றான். ஆனாலும் கூட மறைந்து வாழக்கூடியவர்களை அல்லாஹ் மறைவாகவே வைப்பது கிடையாது. மறைந்து வாழக்கூடியவர்களை அல்லாஹ் முஹப்பத் வைக்கின்றான். ஆனால் மறைந்து வாழக்கூடியவர்களை அவ்வாறே மறைவாக அல்லாஹ் வைப்பதில்லை. மனிதனுடைய கல்புல அவருடைய முஹப்பத்தை போடுறான். மனிதனுடைய கல்புல முஹப்பத்தை போட்டு இந்த மனிதர்களும் அவர்களை முஹப்பத் வைக்க ஆரம்பிக்கின்றார்கள். என்ன விரும்பினாங்க? மறைந்து வாழ்வதைத்தான் விரும்பினார்கள். காட்டில் போய் இபாதத் செய்வார்கள், தனிமையில் இபாதத் செய்வார்கள். மக்களுக்கு முன்னால் கிடையாது, தனிமையில் செய்வார்களே. இந்த கூட்டத்தில் அவர்கள் சேருவதற்காக அவர்கள் தனிமையில் இபாதத் செய்தாலும் அவருடைய முஹப்பத்தை இன்றும் கூட அல்லாஹ் நம்முடைய கல்வியை வைத்திருக்கின்றான். காரணம், மறைந்து வாழ்வது அல்லாஹ்வுக்கு விருப்பம். ஆனா மறைந்து வாழக்கூடிய, தன்னுடைய சொல்லை கேட்டு மறைந்து வாழக்கூடியவருடைய கண்ணியத்தை ரப்பு படைப்புடைய கல்வியிலே போட்டு விடுகின்றான். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்கள், இப்படி ஒரு சொல் கர்ணி ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சு பாருங்க, மறைந்து வாழ்ந்தார்கள். இவர்கள் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான். இந்த மூணாவது கேட்டகரி மறைந்து வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவில்லை. வாழ்ந்தார்கள், ஆனால் எங்கோ மறைந்து வாழ்கிறார்கள். இங்கு சஹாபாக்களுக்கு, குலஃபாயே ராஷிதீனுக்கு முன்னால உவைசுல் கர்ணி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெருமையை பெருமானார் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மறைந்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அந்த முஹப்பத்தை கல்பிலே போட்டு விடுகின்றான். இதே போன்ற அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, நிறைய வரலாறுகள் இருக்கிறது. சையதி ஆல ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் ரஸா கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கலம் எழுதுகோலின் மூலமாக தீனுக்கு ஹிதமத் செய்தார்கள். மறைந்து வாழ்ந்தார்கள். ஆல ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் ரஸா கான் மறைந்து வாழ்ந்தார்கள். ஆரம்பத்திலே வரலாறை புரட்டி பாருங்கள். தீனுக்கு கலமின் மூலமாக, எழுதுகோலின் மூலமாக ஹிதமத் செய்தார்கள். இன்றைக்கு துனியாவுடைய ஒவ்வொரு மூலை முடுக்களையும் மஸ்லகே ரஸா போய் சேர்ந்துதான் இருக்குது. அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அல்லாஹ் முஹப்பத்தை போட்டான். மறைந்து வாழ்வது என்பது நாம் செய்ய வேண்டியது. ஆனால் மறைந்து வாழக்கூடியவருடைய அந்த கண்ணியத்தை உயர்த்துவது ரப்புல் ஆலமீனுடைய வேலை. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியவர், இப்படி நீண்ட நீண்ட விடயங்கள் இருக்கிறது. மன் தலபல் மௌலா ஃபலஹுல் குல். யார் ரப்புடைய ரிவாவை நாடுகிறாரோ அல்லாஹ் அவனுக்கு அனைத்தையும் கொடுத்து விடுவான். எனவே எதை செய்தாலும் ரப்புடைய ரிவா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்தால் போதும்.
மக்களுடைய புகழ் பாராட்டு தேவை கிடையாது. நாம் எதை செய்தாலும் இறையச்சத்தோடு தக்வாவோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் நிறைவேற்றுவோமே ஆனால் நிச்சயமாக அதில் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் பரக்கத் செய்வான். அந்த முறையில் செய்யக்கூடிய அமல்கள் தான் துனியாவிலும் பிரயோஜனத்தை ஏற்படுத்தும், நாளை மஹ்ஷரிலும் நமக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த கூட்டத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் முஹப்பத் வைக்கின்றான் என்று கூறினார்களோ அந்த கூட்டத்திலே நாமும் நம்மை இணைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் தக்வாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இக்லாஸோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இந்த அமலை செய்தாலும் உனக்காக மாத்திரம் அமல் செய்யக்கூடிய தன்மையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் கபூல் செய்தருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்தி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் பிஜாயி காத்தமின் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.